நான் வாழப்பாடியில் கால் டாக்ஸி டிரைவராகவும் பிரைவேட்டு தனியார் பிரிவில் கார் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய நண்பருடைய பையன் பாஸ்போர்ட் சம்மந்தமாக விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான். காவலத்தில் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அதை வச்சு வாழப்பாடி காவல் நிலையத்தில் பணிபுரிகிற எஸ்பி ஹெட் அருள்குமார் என்றவர்கிட்ட ஃபோனில் என்னுடைய ஃபோன்லேருந்து கூப்பிட்டு பேசினேன். பேசும்போது யாரா நீன்னு சொல்லிட்டு ஒருமையில் என்ன பேசினாரு. சார் நான் தான் வாழப்பாடி டிரைவர் முரளி பேசுகிறேன்னு சொன்னேன். அவர் நீ யாரா எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஒருமையில் மறுபடியும் பேசினாரு. திருப்பி என்னை அறிமுகம் செய்யறதுக்காக அவர்கிட்ட என்னுடைய மனைவி ஆத்தூர் புறநகர் காவல் நிலையத்தில் எஸ்ஐ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய கணவர் தான் சொன்ன, ஓ அந்த புருஷனா நீ ஒரு வெக்கம் கட்டவன், நீ வந்து பொண்டாட்டி சம்பாதனத்துல உனக்கு காசு கொடுக்குறா, நீ உடம்பு அழுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன கேவலமா பேசுறாரு, எடுத்தறிஞ்சு பேசுறாரு. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இவர் பேசுற பேச்சு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். இவர் பேசுற பேச்சு நான் தற்கொலை போற அளவுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு என்ன பேசுற மன உளைச்சல். யாருமே என்ன இந்த அளவுக்கு பேசுனதில்லை. போலீஸ் துறையில ஒரு போலீஸ் துறையில இருந்துட்டு இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு ரொம்ப வன்மையாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி இவரு ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்த எனக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்கா, இவரை நாடி வர பொதுமக்கள், பெரியவர்கள், மாணவர்கள் பாஸ்போர்ட் சம்பந்தமா யாரு பேசுறாலும் அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியாது எனக்கு. அதே மாதிரி இவர் வந்து பாஸ்போர்ட் எங்க வாழப்பாடு என்னைக்கு இவர் வேலைக்கு வந்தாரோ அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் யாருக்கெல்லாம் இவர் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாரோ, விசாரணை பண்ணாரோ அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமா 500 கூட 1000 கூட சொல்லிட்டு கேட்டு வாங்கி பகிரங்கமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் காசு கொடுக்கலனாக்கா அவருக்கு அந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி இழுக்கடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன போன்ல மிரட்டுறாரு, நீ யார பாத்துக்கலாடா, நீ எங்க வேணா போய் அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசி ரொம்ப மன உளைச்சல் ஆரம்பமா செஞ்சிருக்காரு அருள்குமார் சார். அதனால ஐயா அவர்கள் இதை நேரடி பார்வையில் எடுத்துக்கிட்டு அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி வழங்குமாறு உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டு பேசி சொல்லிட்டு இருக்கிறேன். இதன் வாயிலாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வாழப்பாடியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயாட்ட நான் பெட்டிஷன் முறையாக கொடுத்துருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.